ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சேனல். இன்றைக்கி உமா சேனலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தாலே தெரியும், நல்லா புசு புசுன்னு சாஃப்டான பூரி தாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கோம். நம்ம பூரியை ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தின்னாகவும் தேய்ச்சிடக்கூடாங்க. கொஞ்சம் மீடியமாக தான் தேய்க்கணும். பூரியை திக்காக தேய்ச்சாலும் பூரி உப்பி வராது, பூரியை ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டாலும் பூரி சப்பாத்தி மாதிரி ஆகிடும், ரொம்ப ஆயில் இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்போவுமே பூரி மாவுக்காகட்டும் சப்பாத்தி மாவுக்காகட்டும் எதுவுமே சேர்க்க மாட்டோங்க. வெறும் உப்பு மட்டும், அதுவும் நார்மல் வாட்டரில் தான் சப்பாத்தி மாவு பேசுவோம். நம்ம வீட்டில் எப்போவுமே சாஃப்டாக தாங்க வரும். பூரி ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் எல்லாமே சாஃப்டாக தாங்க வரும். நம்ம சேனலில் சப்பாத்தி மாவு எப்படி பிசையுது அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. நம்ம அதில் எதுவுமே நெய்யோ டால்டாவோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க. வெறும் உப்பு மட்டும் போட்டு தான் மாவு பிசைவோம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வருங்க. பூரி பாருங்கள் எப்படி நல்லா வருது. ஃபஸ்ட்டு போட்டது தின்னாக தேய்ச்சது அது எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே புரியும். இது ரெண்டாவது மீடியமாக தேய்ச்சது எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் தேய்க்கணும். தேய்ச்சா நல்லா உப்பி வருங்க. இன்றைக்கி பூரிக்கு தொட்டுக்க வடகரி தாங்க செஞ்சுருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பூரிக்கு நாங்கள் வடகரி செய்கிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் வீடியோ போட்டிருக்கோம், ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள்.